ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம டிஸ்க்ளைமர். இந்த சேனல்ல நாம கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நாம இங்க யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணல. இங்க கொடுக்குற எல்லா தகவலும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இது ஏத்துக்கிறது ஏத்துக்காது உங்களோட விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ள போயிடுவோம். ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நாம காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் தான் நாம லெவல்ஸா கொடுத்திருந்தோம். R1 R2 S1 S2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தோம். இதை தாண்டி நாம லெவல்ஸ் ப்ரீமியத்தை பத்தி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ப்ரீமியம் அப்படின்றது 24,850 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா டவுன் சைட் மூவும், அதுக்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா அப் சைட் மூவும் அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 24,473 அப்படின்றது ஒரு கேப் டவுன்ல, ஒரு 400 பாயிண்ட் கேப் டவுன்ல ஓப்பன் பண்ணிட்டான். நாம இதை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆயிருந்த அந்த 12 ஜூன் அந்த எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ல தான் 900 அதுக்கு கீழே இருக்க ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்குமே சப்போர்ட்டா இருக்கு அப்படின்றத நாம சொல்லியிருந்தோம். அதே நேரத்துல இந்த இப்ப நாம கரண்டா ட்ரேட் பண்ணிட்டு இருக்க இந்த எக்ஸ்பைரியை பொறுத்த வரையும் எந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் இல்லை அப்படின்றத அன்னைக்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் கேப் டவுன்ல 400 பாயிண்ட் ஓபன் பண்ணியிருந்தா, இது சப்போஸ் பிளாட் ஓப்பனா கிடைச்சு இந்த விஷயம் 850 அப்படின்றது அதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா லைவ் மார்க்கெட்ல நமக்கு இந்த 400 பாயிண்ட் மூவ்மெண்ட் கண்டிப்பா கிடைச்சிருந்திருக்கும். ஆனா அதுக்கு வழி இல்லாம மார்க்கெட்டை ஒரு கேப்லேயே ஓப்பன் பண்ணிட்டான். ஓகே, கேப்ல ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன பண்ணியிருந்திருக்கான் அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து ஓப்பன் ஈக்குவல் டு லோ கொடுத்துட்டு மேலே வந்திருக்கான். எக்ஸாக்டா நம்மளோட S2 அங்கதான் சப்போர்ட் எடுத்திருக்கான். அங்க சப்போர்ட் எடுத்து அப்படியே போனவன் நம்மளோட S1 அந்த ஏரியால தான் எக்ஸாக்டா ரிஜெக்ட் ஆயிருக்கான். எக்ஸாக்டா வந்து அங்கதான் முடிச்சிருக்கான். நீங்க நம்மளோட வியாழக்கிழமை காலையில நாம கொடுத்திருந்த லெவல்ஸ் வீடியோவை நீங்க கரெக்டா செக் பண்ணியிருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கோம். வியாழக்கிழமை அப்படின்றது அன்னைக்கு ஏடிஎம் பிரைஸை பேஸ் பண்ணி லெவல்ஸை கொடுத்துருந்தோம். அதை கொடுத்ததை தாண்டி அந்த ஸ்ட்ரைக்கிங்ல லைவ் மார்க்கெட்ல எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்றதையும் நாம அன்னைக்கு சொல்லிட்டோம். அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கலன்னா அப்படின்னா கூட இந்த மூவ்மெண்ட்டை ஒரு சிம்பிள் லாஜிக் மூலயமா உங்களால எடுத்திருக்க முடியும். இது பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆகி எல்லா புட்டோட ஸ்ட்ரைக்குமே அவனோட லோ அப்படின்றது அந்தந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கும் மேல இருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ், ஒரு ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் இங்க இருக்கு அப்படின்னா லைவ் மார்க்கெட்ல அந்த ஸ்ட்ரைக்குங்களோட லோ அப்படின்றதே அதுக்கும் மேல இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல மார்க்கெட்டால இந்த S1 தாண்டி போக முடியாது அப்படின்ற ஒரு சிம்பிள் லாஜிக்கை நீங்க யோசிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே மார்க்கெட் அப்படின்றது நம்ம கொடுத்திருந்த இந்த S1க்கு கீழே தான் நின்னாகணும் அப்படின்றத உங்களால தெளிவா புரிஞ்சிருக்க முடியும். சப்போஸ் நீங்க ஒரு காலோட என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னாலுமே, எங்க நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னாலுமே மார்க்கெட் இந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது உங்களால அதை எக்ஸிட் பண்ணிருந்திருக்க முடியும். இது எல்லாமே பிரீமியத்தை நீங்க பாக்குற பட்சத்துல தான் உங்களுக்கு புரியவே வரும். வெறும்னே ஸ்பாட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷனை நீங்க தெளிவா பண்ணவே முடியாது. ஸோ ப்ரீமியத்தை வாட்ச் பண்ணுங்க. ப்ரீமியத்துல தான் ஸ்பாட் மூவ் ஆகுது. ஸ்பாட் மூவ் ஆகிறதால இங்க ப்ரீமியம் மூவ் ஆகிறது கிடையாது. இங்க ஸ்பாட்டை உங்களால பையும் செல்லும் பண்ண முடியாது. அப்படி இருக்க பட்சத்துல இந்த ஸ்பாட்டை வச்சு நீங்க எப்படி ஆப்ஷன்ஸை கரெக்டா பண்ண முடியும்? இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி, என்ன, இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க வேணும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளை இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸ் பத்தின டீட்டெயில் வாங்கிக்கோங்க. அடுத்த கோர்ஸ்ல விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஓகே, நாம இப்போ திங்கட்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். கூடவே பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, திங்கக்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு கொடுத்திருந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் 24,850 புட்டு 24,950 கால். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம அன்னைக்கு உண்டான லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ திங்கக்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 24,852, 24,751, 24,549, 24,447. இதுதான் நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பை பண்றதுக்கோ இல்ல செல் பண்றதுக்கோ உண்டான லெவல்ஸ் கிடையாது. எல்லாமே பிரீமியத்தை பேஸ் பண்ணி நாம என்ன பண்ண முடியும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான். அதோட அக்யூரசி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த லெவல்ஸை நம்ம கொடுக்கறது. எல்லாமே பிரீமியத்தை வாட்ச் பண்ணுங்க. பிரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்பாட் கேட்கும். ஸ்பாட் சொல்றத பிரீமியம் கேட்க போறது கிடையாது. ஓகே, இப்போ பிரீமியத்தை பொறுத்தவரையும் திங்கக்கிழமை மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது 750 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் அப்சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமையோட ஹை அப்படின்றத கிராஸ் பண்ணி மேலே போனான் அப்படின்னாலுமே மார்க்கெட்டுக்கு இந்த எக்ஸ்பைரியை பொறுத்த வரையும் இதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படின்றது 25,100 அதை தாண்டி கிராஸ் பண்ணாத வரையும் மார்க்கெட்டில் ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்குமே உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 750 தாண்டி 800, 850, 900 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குமே ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்கு. ஸோ மேலே போக போக செல் அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இப்போதைக்கு காமிக்குது க்ளோசிங் ப்ரைஸை பொறுத்தவரையும். லைவ் மார்க்கெட்டில் ப்ரீமியத்தில் கிடைக்கிற சப்போர்ட்டை பேஸ் பண்ணியும் இல்லை ஹை போகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்றத ப்ரீமியம் சொல்லாத வரையும் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போக ஆரம்பிக்கும். இது எல்லாமே நீங்கள் இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களால் அந்த லெவல்ஸில் மார்க்கெட் என்ன பண்ண வாய்ப்பு அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதுக்கப்புறம் டவுன் சைடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடில் அடுத்த மூவ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 24,600 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்தில் அடுத்த ஒரு நல்ல டவுன் சைட் மூவ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போன வெள்ளிக்கிழமை வந்திருந்த லோ அப்படின்றது தான் லாஸ்ட் வீக்கோட லோ. அந்த லோக்கு கீழே நின்று அந்த ஸ்ட்ரைக்லையும் ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் அன்னைக்கு நமக்கு லோ ஸ்ட்ரைக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 500. அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்தில் தொடர்ந்து ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். 500 அப்படின்றது இங்கே இருக்கு. இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று இதுக்கும் கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் அடுத்த ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றதும் எதிர்பார்க்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ப்ரைஸ் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் டிக்ரீஸ் ஆகிட்டு போகணும். அதாவது 0 நோக்கி டிராவல் பண்ணணும். ஆனால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகாமல் அப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்கு. இப்படி அப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது செல்லர் அப்படின்றவன் அவனோட முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆயத்தமாக இருப்பான். அதாவது அவனுக்கு லாஸ் வருது இல்லை அவன் செல் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் 0 ஆகாது அப்படின்றது தெரிகிற பட்சத்தில் அவன் பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான். மார்க்கெட் அப்படின்றது ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் செல்லரோட மார்க்கெட். அந்த செல்லரோட மார்க்கெட்டில் ப்ரீமியம் டிகே தான் ஆகணும். அதுக்கு ஆப்போசிட்ல நடக்குது அப்படின்னாவே செல்லர் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருப்பான். நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் செல்லர். அந்த இன்ஸ்டிடியூஷனல் லெவல் செல்லருக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா அதை தான் பார்ப்பான். ஒரு நார்மல் ரீட்டைல் செல்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 லாட் 3 லாட் அப்படின்ற மாதிரி செல் பண்ணிட்டு இருக்க செல்லர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ப்ரைஸில் செல் பண்ணிட்டு அவங்களோட பிரேக் ஈவனை கனெக்ட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் இந்த பிரேக் ஈவன் ப்ரைஸ் வர வரையும் வெயிட் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் செல்லருக்கு ப்ரீமியம் டிகே அப்படின்றது தான் நடக்க போகுது அப்படின்றத மட்டுமே நம்ம நினப்பில் வச்சுக்கிட்டு பிரேக் ஈவன் வரையும் வெயிட் பண்ணுவாங்க.
கடைசியில் லாஸ் புக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பாக மாறிடும் அந்த இடம். ஆனால் ஒரு பெரிய பெரிய செல்லர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் 0 ஆச்சு அப்படின்னா தான் அவனுக்கு ஃபுல் ப்ராஃபிட் கிடைக்க முடியும். அந்த ஃபுல் ப்ராஃபிட்டும் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பைரி டே இங்கேயே முடிஞ்சது அப்படின்னா இப்போ ஸ்பாட் எங்கே இருக்கோ அங்கவே எக்ஸ்பைரி முடிஞ்சதுன்னா அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா, அவன் செல் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா அப்படின்றத மட்டுமே தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ செல்லர் எந்த நேரத்தில் என்ன மாதிரியான முடிவு எடுப்பான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏடிஎம் ப்ரைஸ் என்னவா மாறுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷனாக காமிக்கும். ஏடிஎம் ப்ரைஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸ்பாட் எங்கே ரன் ஆகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் சேம் ஸ்ட்ரைக்கில் எந்த காலுக்கும் புட்டுக்கும் எல்டிபியில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸில் எந்த ஸ்ட்ரைக் க்ளோசிங் ப்ரைஸாக இருந்தது, அந்த ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவா இருந்தது, இப்போ லைவ் மார்க்கெட்டில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கிற ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவா இருக்கு, ஏறி இருக்கா இல்லை இறங்கி இருக்கா, இப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னாவே மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வீடியோ நாம் முடிச்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.